ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். குட் மார்னிங் டு ஆல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு ஆரோக்கியமான கோதுமை ரவா உப்மா, பீட் சம்பா, புரோக்கன் பீட் சம்பா நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், சூப்பராக இருக்கா? வெரி ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி. இதுக்கு சட்னி, நாட்டு சர்க்கரை பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கா? வாங்க வீடியோக்கு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சம்பா ரவா கோதுமை உப்மா ரெடி பண்ணுறேன். பாருங்கள், நான் பிராண்ட் நாகா பிராண்ட் எடுத்திருக்கேன். ½ கேஜி தான், நான் ½ கேஜி தான் போடுறேன். இப்போ 5 பேர்த்துக்கு தக்கன நான் இந்த உப்மா ரெடி பண்ணுறேன். நாகா புரோக்கன் சம்பா வீட், உடைக்கப்பட்ட கோதுமை. இது ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இது அதிகமாக சாப்பிட்லாம், நமக்கு நல்லது. டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட் அதிகமாக அதை எடுத்துக்கலாம். எல்லாருமே சாப்பிட்றது நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியானது. நம்ம ரவா உப்புமா எடுத்துக்கிறோம், இதுவும் வீக்லி ஒன்ஸ் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த பிராண்டாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டில் உள்ள நபருக்கு தக்கன எடுத்துக்கோங்க. நான் இப்போ ½ கேஜி, ½ கிலோ நான் கிண்ட போகிறேன். இப்போ உப்புமா ரெடி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், இதுக்கு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணிக்கோங்க. பீன்ஸ் ஒரு 4 பீன்ஸ் நான் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கேரட் தான் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். வெங்காயம் மட்டும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் 2 கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒன்று தான். ரொம்ப நம்ம இந்த உப்மாவுக்கு தக்கன தான் காய் ரொம்ப எடுத்துக்கலாம், கம்மியாக தான் இருக்குது. பீன்ஸ் 4 ஸ்லைஸாக எடுத்துருக்கேன். ஒரு கேரட், இஞ்சி ஒரு பீஸ் ஆஃப் இஞ்சி, அது மாதிரி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம், வெங்காயம் மட்டும் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு நம்ம உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை. இப்போ நம்ம இது ரவையெல்லாம், இந்த கோதுமை ரவை வறுக்கலாம் வேணாம். ஆல்ரெடி நீங்கள் காய் நம்ம வதக்கிறோம், வதக்கும் போதே இந்த ரவையையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிடலாம். அப்படியே டைரெக்டாக போட வேண்டியது தான். சூப்பராக நல்லா பாயில் ஆகிடும். இது டைம் அதிகம் எடுத்தாலும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும். இப்போ நம்ம தாளிக்கிறதெல்லாம் போட்டுடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம வெங்காயம் போட போகிறோம். நம்ம காய்கறிகள்லாம் எல்லாமே போட்டுடலாம். எல்லாமே ஒன்றா தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இதில் பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இருந்தாலும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய்க்கு பதிலாக நம்ம பெல் பெப்பர் போட்டோம்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொடை மிளகான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது காய்கறி இல்லாமல் நீங்கள் வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு நார்மலாக தாளிக்கிற மாதிரி தாளித்து பெரியவங்களுக்கு கொடுக்கலாம்.
குழந்தைங்களுக்கு விரும்பி கொடுக்கும்போது நம்ம வந்து இந்த காய்கறிகள்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. அதிக கலோரியாகவும் இருக்கும் நமக்கு. குழந்தைங்களுக்கு அதிகமாக வேணும். அதனால் நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் உப்புமாவில் கூட போட்டுருவேன். ரவை உப்புமா, இந்த கோதுமை ரவை உப்புமா, அரிசி உப்புமா அதில் முதற்கொண்டு நான் போட்டுருவேன். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து ஆப்ஷனல் தான். கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் குழந்தைங்களுக்காக தான் நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி இல்லாமலும் போடலாம். தக்காளி வந்து டேஸ்ட்டுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த ரவா வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கும். ஏன்னா வேகிறதுக்கு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு திக்னஸ் ஆகிடும். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கப் வந்து கோதுமை ரவானா 2 கப் தண்ணி அளவு எடுத்துக்கணும். இல்லை உங்களுக்கு குழவாக இருக்கணும் அப்படின்னா பெரியவங்களுக்கெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா வெந்திருக்கணும். குழைவாக சாப்பிட்றவங்கன்னு நினச்சா கொஞ்சம் தண்ணி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம். கொஞ்சம் பார்க்க உதிரியாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும்னா தண்ணி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது நல்லா வதக்குவோம். இப்போ நல்லா காய் வதங்கிருச்சு பாருங்கள். அப்புறம் நல்லா தண்ணி ஊற்றினோன்னா பாயில் ஆகிடும். அதுலேயே நல்லா வெந்துடும். இப்போ வந்து 1/2 kg வந்து நான் அப்படியே கட் பண்ணி போடலான்னு இருக்கேன். பாருங்கள், நான் இது வந்து 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இதை வந்து டைரெக்டாக நம்ம அப்படியே கொட்டிடுறோம் பாருங்கள். உங்களுக்கு வந்து அளவு வேணாலும் நான் காமிச்சிடுறேன். இப்போ இந்த டம்ளரில் அளந்து பார்க்கலாம். பாருங்க, 1 அச்சு, 2 அச்சு, 2.5 கப் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போ 1 கப்புக்கு வந்து நான் 2 சொல்லியிருக்கேன் தண்ணி. 5 கப் ஊற்றிக்கோங்க. இதில் நல்லா கொஞ்சம் நீங்கள் இந்த காயோடு பிரட்டிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் நல்லா ரோஸ்ட் ஆகிடும். சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். வறுத்துட்டு லைட்டாக வதக்கிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா நல்லா பொலபொலபலான்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா குக் ஆகிருக்கும். அது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்குவேன். இது வந்து நைட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் இது வந்து செமிக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் நம்ம எப்போவுமே பகல் டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நமக்கு செமிக்கணும். அதனால் காலையில் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அவ்வளோதாங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். மூணு கப் ஊற்றிருக்கேன். 4 கப் அச்சு, 5 கப். உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து காமிக்கிறதுக்கு தான். இப்போ உங்களுக்கு இன்னும் வந்து நல்லா வேகணும், நல்லா கொஞ்சம் குழவாக இருக்கணும், வயசானவங்கெல்லாம் சாப்பிட்றவங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு தண்ணி அதிகமாக குடிக்கும். வேகிறதுக்கு உங்களுக்கு கோதுமை ரவாங்கிறதுனால இது வந்து அடர்த்தி, அதனால் உங்களுக்கு தண்ணி நல்லா ஈஸியாக எடுத்துக்கும். அவ்வளோதாங்க. இப்போ வந்து சிம்மை குறைச்சி வச்சுட்டு நான் வந்து சும்மா ஒரு மூடியை போட்டே மூடிடுவேன். நான் வந்து வெயிட் போடலை, எதுவுமே நம்ம சும்மா மூடி தாங்க. சிம்மை மட்டும் குறைச்சிக்கோங்க. நல்லா மேலெலும்பி வரும். பார்க்கலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். எப்படி ஆவி வருது பாருங்கள். பொலபலபலான் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொலபலான் இருக்கா பாருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள்.
ஆவி தான் வருது உங்களுக்கு. உப்புமா எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? பாருங்கள், சூப்பராக இருக்கா? உங்களுக்கு ஆவி பாருங்கள், கலரை எப்படி சேஞ்ச் பண்ணுது பாருங்கள். இப்போ தெரியுதா எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? பாருங்கள், இப்படி இருக்கணும் உங்களுக்கு. தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. இதில் வந்து ஃபைனலாக எங்களுடைய பசங்களுக்கு நெய் வந்து 2 ட்ராப் விட்டு நல்லா கலந்துட்டு வச்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரையும் பாருங்கள், சட்னி ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து இது வந்து தேங்காய் சட்னி. இதுக்கு நாட்டு சர்க்கரையும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னுடைய ஃபேவரைட். இந்த உப்புமாவுக்கு இந்த சர்க்கரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் சட்னி தொட்டுக்குவாங்க. எனக்கு ஸ்வீட் தான் ரொம்ப பிடிக்கும், அதுவும் நாட்டு சர்க்கரைக்கும். பொதுவாக உப்புமா, அடை தோசைக்கெலாம் அவியல் சட்னியெல்லாம் இருந்தாலும் இந்த நாட்டு சர்க்கரை ஈடு எதுவுமே இல்லைங்க. சூப்பராக இருக்கும். வாங்க சாப்பிடலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தி. எனக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் இப்போவே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம வந்து கற்றுக் கொடுத்துடணும், சாப்பிட பழக்கி விடணும். இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சின்ன பையன் இதெல்லாம் வயசானவங்க தான் சாப்பிடுவாங்க அப்படிங்குவான். ஆனால் இப்போ கரெக்டாக அம்மா ஒயிட் உப்புமா வேண்டாம் அப்படின்றவான். இப்போ இந்த உப்புமா கிண்டுங்கன்றான், வீட்டு உப்புமா கிண்டுங்கம்மா அப்படின்றவான். அதனால் மேக்ஸிமம் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த உப்புமா எடுத்துக்கணும். ரொம்ப ஹெல்த்தியானது உங்களுக்கு. வீட்டு சம்பா கோதுமை ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியானது. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே போல் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சூடாக இருக்குது பாருங்கள், எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கா? சூடாக இருக்குது பாருங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம வந்து வீட் சம்பா கோதுமை ரவா உப்புமா ரெடி. பாருங்கள், சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரை. பாருங்கள், குக்கர்லேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கா? தாராளமாக சாப்பிட்லாம். பெரியவங்கன்னா 5-6 பேர் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? நல்லா இருக்கா? சாப்பிடணும் போல் இருக்கா? வாங்க சாப்பிடலாம். அதிகமாக குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஆரோக்கியமானது. இது பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் எடுத்தேன் பார்த்தீங்களா? ஃபைனலாக உங்களுக்கு வீடியோ போடும்போது எடுத்தல அந்த பாத்திரத்தில், இந்த பாத்திரத்தில் எடுத்து நான் இப்படி வச்சுட்டேன். பாருங்கள், அழகாக இருக்கா? உடையிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு நாட்டு சர்க்கரையும் சட்னியும் செம்மையாக இருக்கும். எல்லாம் சாப்பிட ரெடி ஆகிட்டாங்க. குயிக்காக வீடியோ முடிச்சிடுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்?
நான் சாப்பிட்டு தான் உங்களுடைய கமெண்ட்டை படிப்பேன். பசி வந்துருச்சு, நான் குளித்ததோடு இருக்க பசிக்குது ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடணும் சீக்கிரம். வீடியோ குயிக்காக முடிச்சிடலாம். அப்புறம் என்ன சொல்லணும் ஃபைனலாக, எப்போ ரெகுலர் சொல்கிறது நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிற மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்கா? என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.